வெறும் 500 rupees ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்ஸ், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம், பூஜா யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம், மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம், பெட்ரூம்ஸ்ல வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பயங்கரமா யோசிச்சு பண்றாங்க இன்டீரியர். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கம்மி பட்ஜெட்ல ஃபில்டா கொடுத்துடணும். இதுக்கான ஸ்பேஸே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. பட் நீங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 3 பேர் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற அளவுக்கு நாங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்காட் தீம்ல போயிருக்கோம். இப்போ இந்த ட்ரை கலர் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா சிங்கிள் சுவிட்ச்லயே நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது 3 கலர் லைட்ஸை நம்ம மாத்திக்கலாம். சாதாரண ஒரு வீடை இவங்க கிட்ட கொடுத்தா கூட சமயம் மாத்திடுவாங்க போல. சோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி சின்ன ஸ்பேஸ்ல நிறைய ஸ்டோரேஜஸ் எப்படி உருவாக்கலாம். சோ இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுக்காகனா ப்ரூம் ஸ்டிக், மாப் ஸ்டிக் இதெல்லாமே நம்ம இந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். சோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒன்னு பாட்டம் யூனிட், மிட் யூனிட், டாப் யூனிட்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டை இவங்க கையில ஒப்படைச்சீங்கன்னா போதுங்க, இன்டீரியரை மாளிகை மாதிரி மாத்தி கொடுத்துருவாங்க. நிறைய மாடலர் கிச்சன்ஸ்ல டேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் இது கட்லரி யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. கேஸ் வைக்கிறதுக்காக இங்க ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். பிளஸ் இங்க வந்து ஆயில் கேன்ஸ் யூஸ் பண்றதுக்காக இங்கேயும் அதே மாதிரி ஒரு டேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இங்கேயும் டேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்னதா இருக்கிற அந்த கிச்சன் ஸ்பேஸை இவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட்டே ஒரு 600 டிசைன்ஸ் இருக்கும். பூஜா யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு 500 பிளஸ், மாடலர் கிச்சன் பாத்தீங்கன்னா 700 பிளஸ் டிசைன். எவ்வளவு வாரண்டி ப்ரோ? 15 years. சோ गाइस வெறும் 1.5 lakhsல இருந்து உங்க வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. ஹாய் கைஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏஸ் இன்டீரியர்ஸ். சோ நம்ம நிறைய ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டுருக்கோம். இன்டீரியருக்குன்னு ஒரு டெடிகேட்டடான வீடியோ தாங்க இந்த வீடியோ. சோ ஏஸ் இன்டீரியர்ஸ் இவங்க அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா. லோ பட்ஜெட்ல பெஸ்ட்டான வீடுலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலாம், ஐ பட்டன்ல கொடுக்குறேன், வீடியோ போய் பாருங்க. வீடுலாம் சூப்பரா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. சோ இவங்களோட கம்பெனி தான் இந்த இன்டீரியருக்குன்னு டெடிகேட்டடா பண்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 500 rupees ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணி தராங்க. சோ ஒரு வீட்ல ஒரு சின்ன வார்ட்ரோப் மட்டும் நீங்க பண்ணணும்னா கூட அந்த வார்ட்ரோப் கூட இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டையே எனக்கு இன்டீரியர் மாத்தணும் அப்படின்னா வெறும் 1.5 lakhsல இருந்து ஒரு வீட்டோட இன்டீரியரை மாத்தி உங்க வீட்டையே மாளிகை மாதிரி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பக்காவான இன்ஜினியர்ஸ் வச்சு ஃபுல் பிளானிங் எடுத்து உங்களுக்கு 3D டிசைன் கொடுக்கறதுல இருந்து 3D மாடல் கொடுக்கறதுல இருந்து உங்களுக்கு எத்தனை வாட்டி உங்களோட வீட்டோட இன்டீரியரை உங்களுக்கு பிடிக்கல எனக்கு மாத்தணும்னா கூட அவங்க கொஞ்சம் கூட சளைக்காம மாத்தி ஃபைனலா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற வரைக்கும் பக்காவா வீட்டோட இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னை சரௌண்டிங்ல பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இவங்களோட சைட் இன்ஜினியர் அவங்க கிட்ட பேசி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட ஒரு வீடு தான். ஒரு 3 BHKல ஒரு இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் காம்பேக்டான ஸ்பேஸ் தான் எல்லாருக்குமே வீடு கிடைக்குது. சென்னையில் ரேட் அவ்வளோ போயிட்டு இருக்குது. ஸோ அந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸை எப்படி சூப்பராக மாற்றிருக்காங்கன்றதை நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம். உங்க இன்டீரியர் கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டு தான் வந்தோம். யூனிக்கா நிறைய பண்றீங்க அப்படின்ட்டு. உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ எங்க கம்பெனி நேம் ஏஸ் இன்டீரியர்ஸ் அண்ட் டிசைன்ஸ். எங்களோட பேரண்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா அமீர் சிவில் இன்ஜினியர்ஸ். நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு ஆமா, நினைக்கிறேன். நம்மளே வீடியோ போட்டுக்கிறோம். சூப்பரா கம்மி பட்ஜெட்ல வீட்லாம் கட்டி தந்தீங்க. கரெக்ட். அவங்களே தான். ஸோ அவங்களோட இன்டீரியர் கம்பெனி தான் நாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நாங்க இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years ஆகுது. ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸ்ல நிறைய ஸ்டோரேஜஸ் எப்படி உருவாக்கலாம் அப்படின்றது ஒன்றும். அதுவும் இல்லாம கம்மியான பட்ஜெட்ல ஒரு 3 lakhs ஒரு 4 lakhs தான் இருக்கு அப்படின்ற பட்ஜெட்லயும் பிரம்மாண்டமா எப்படி காட்டலாம் ஒரு வீட்டை. ப்ரோ இப்போ வந்து சென்னையில வீடு கட்டுறவங்க எல்லாருமே சின்ன ஸ்பேஸ் தான் கிடைக்கும். ஏன்னா ரேட் அவ்வளவு இருக்கு. அந்த சின்ன ஸ்பேஸை எப்படி வந்து பிரம்மாண்டமா மாத்தலாம், அதுதான் நாங்க எங்களோட ஆர்கிடெக்ட் டீமோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். சோ இருக்கிற ஸ்பேஸை எப்படி மோரா யூஸ் பண்றது அப்படின்றதான். நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடே நீங்க பார்த்திருக்கலாம். சோ நாங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம் அப்படின்றது. ஆக்சுவலா இன்டீரியர் ஒர்க்ஸ், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம், பூஜா யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம், மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம், பெட்ரூம்ஸ்ல வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்க 1 by 1 அடுத்து பாப்பீங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதான் ஹால். சோ ஹாலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஃபால் சீலிங் ஒன்று பண்ணியிருக்கோம். சோ இங்க இந்த ஃபால் சீலிங்கை 3 ஸ்கொயர்ஸா நம்ம பிரிச்சிருக்கோம். சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ட்ரூ சீலிங் மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா நம்மளோட ஹைட் சீலிங் கம்மி ஆயிடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக உள்ள இருக்க சீலிங் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 3 inches மட்டும் கீழே இறக்கி நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். சோ இதுவுமே எல்லாமே ட்ரை கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்ஸ் ஹாலுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல். சோ இதுக்கான சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிசைன் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா இப்போ ஃபிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இப்போ
ஒரு 3 சுவிட்சஸ் தான் கொடுப்பாங்க அவங்களோட லைட்ஸ் ப்ரொவிஷனுக்கு. இப்போ இந்த ஃபால் சீலிங்லாம் நீங்க போறதுனால லைட்ஸோட கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு சுவிட்சஸ் கண்டிப்பா தேவைப்படும். அப்படின்றப்போ எங்ககிட்டயே எலக்ட்ரிக்கல் டீமும் இருக்கு, எல்லா டீமும் இருக்கிறதுனால நாங்களே இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிடுவோம், சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி கஸ்டமைஸ் பண்ண ஃபால் சீலிங் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பாக்குறது. ஸோ நீங்க எது பண்ணாலுமே வந்து அந்த வீட்டை எப்படி பெருசா காட்டுறது அப்படி. ஆமா, பிரம்மாண்டமா கட்டுறது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கம்மி பட்ஜெட்ல ஃபில்ஃபில்டா கொடுத்துடணும் ஒரு வீடு. அப்படின்றதுனால அப்ரோச் பண்றாங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் என்னெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க அது எப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்களை அப்ரோச் பண்றாங்க அப்படின்றப்போ ஒரு டைரக்ட் மீட்டிங் ஒன்று கேட்போம், ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ அப்படி இல்லைன்னா ஃப்ளோர் பிளான் இருக்கு எங்ககிட்ட அப்படின்னும் போது ஃப்ளோர் பிளான் ஷேர் பண்ண சொல்லுவோம். அந்த ஃப்ளோர் பிளானுக்கு அந்த ஃப்ளோர் பிளான் வச்சு நம்ம என்னென்னலாம் இன்டீரியர்ஸ் பண்ணா அவங்க வீடு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும், ஒரு நைஸ் லுக்காகவும் இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு கொட்டேஷனாகவும் ஒரு இன்டீரியர் ஒரு இதுவாகவும் ஒரு இமேஜஸாகவும் நாங்கள் கொடுத்துருவோம். அதை கஸ்டமர் ஓகே கொட்டேஷன் எங்களுக்கு ஓகே அப்படின்ன பட்சத்தில் 3D டிசைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட். ஸோ 3D டிசைன் ஒர்க்ல கஸ்டமர்ஸ் சொல்ற ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து எனக்கு இந்த டிசைன்ல வேணும். ஆக்சுவலா நம்ம என்னன்னா நம்ம ஒரு கூகுள் ஃபோல்டர் ஒன்று யூஸ் பண்றோம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்த பிறகு டிசைனுக்கு எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா நாங்கள் கூகுள் ஃபோல்டர் லிங்க் ஒன்று அனுப்புவோம். ஸோ அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா டிவி யூனிட்டே ஒரு 600 டிசைன்ஸ் இருக்கும். ஓகே. பூஜா யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு 500+ டிசைன்ஸ் இருக்கும். மாடுலர் கிச்சன் பாத்தீங்கன்னா 700+ டிசைன்ஸ் இருக்கு. சோ அவங்க 2 டே 3 டேஸ் எடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ணுவாங்க அவங்களோட யூனிக் டிசைன்ஸ் கொடுத்தோன்னே அதுல நான் எங்களோட இன்புட்ஸ் கொடுப்போம். சோ நார்மலா ஒரு இமேஜ் இப்படி இருக்கும், இதுல எப்படி பண்ணா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க இன்புட் கொடுப்போம். அது கஸ்டமர் ஓகே நல்லா இருக்கு அப்படின்றப்போ அது நம்ம நெக்ஸ்ட் 3D ஒர்க் முடிஞ்சு அவங்க கிட்ட அப்ரூவல் சைன் வாங்கின பிறகு சோ நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே ப்ரோ, வேற என்ன பண்ணிருக்கீங்க இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணிருக்கோம். சோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாருன்னா டிவி எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அதே நேரத்துல நைஸ் லுக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்காக சஜஸ்ட் பண்ணது இந்த டிவி யூனிட். சோ நம்ம இங்க ஒயிட் தீம் யூஸ் பண்ணிருக்கோம், வித் கோல்டு ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க லூவர்ஸ்னு சொல்லுவாங்க, பிளாக் லூவர்ஸ், விஷுவலாவே பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். இங்க நீங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். இங்க டிஷ் அவங்களோட டிஷ் யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு செட்டப் பாக்ஸ் சொன்னாங்களா? இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 36. ஓகே. சோ 36 இன்ச் டிவி அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இது பொறுத்த வரைக்கும் நீங்க 55 இன்ச்சஸ் வரைக்கும் போடலாம். ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளவு பிராச்சு இது மட்டும்? ஸோ டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஆன செலவு வந்து 38,000 ஆச்சு. பால் சீலிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 230 ஸ்கொயர் ஃபீட், இதுக்கு அவங்க செலவு பண்ணது 51,000 ஆச்சு. ப்ரோ இப்போ எவ்வளோல இருந்து நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இன்டீரியர்? நம்ம 1.5 lakhsல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஒரு சிங்கிள் BHKக்கு. ஸோ அந்த 1.5ன்றதுனால கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் கிடையாது, அதுலயே ஃபுல்ஃபில்டா கொடுத்துருவோம். ஸோ எங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேக்கேஜஸ் கிடையாது. இப்போ நிறைய இன்டீரியர் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா எலைட், டைமண்ட், கோல்டு அப்படின்ற மாதிரி பேக்கேஜஸ்லாம் வச்சிருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பேக்கேஜஸ்லாம் கிடையாது. ஸ்கொயர் ஃபீட்டை மெஷர் பண்ணி அதுக்கு பெஸ்ட் பிரைஸா கொடுப்போம். சோ அதுக்கு என்னன்னா நீங்க கஸ்டமைஸ் என்னென்ன வேணும் அப்படின்றப்போ அதுக்கு ஆட் ஆன் காஸ்ட் மட்டும் நீங்க அந்த ஆட் ஆன் காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். எங்களுக்கு அதுல ப்ராஃபிட் கிடையாது. நீங்க கஸ்டமைஸ் பண்றீங்க அப்படின்றப்போ எங்களுக்கு பேசிக் காஸ்ட் இருந்தா போதும். சோ கைஸ் வெறும் 1.5 lakhsல இருந்து உங்க வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் ப்ரோ 500. 500ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அது இல்லாம பாக்ஸஸ் டைப்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ கைஸ் அதே மாதிரி வெறும் 500 ரூபீஸ் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பாக்ஸ் டைப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 ரூபீஸ்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டா லோ பட்ஜெட்ல பெஸ்டா இன்டீரியர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஏஸ் இன்டீரியர்ஸ். ஓகே ப்ரோ, இப்போ இந்த பெட்ரூம்ல என்ன பண்ணிருக்கீங்க? ஸோ இது நீங்கள் பார்க்குறது கெஸ்ட் பெட்ரூமு. ஸோ இது வந்து ஒரு கிரே கலர் தீமில் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகே. வித் சில்வர் ஸ்ட்ரிப்ஸோட பார்க்க ஒரு எலகன்ட் டிசைன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த டிசைன் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஷட் ஆஃப் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணும்போது லைட்ஸ் ஆன் ஆகும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். கஸ்டமர் கேட்டதுக்கு ஆமாம், கஸ்டமருக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய இன்டீரியர்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் கொடுப்பாங்க. ஸோ சாஃப்ட் க்ளோசர் கொடுப்பாங்க. மேலே எந்த பாட்டம் லாஃப்ட் யூனிட்டுக்கும் சாஃப்ட் க்ளோசர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. பட் ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ஏன்னா எந்த ஒரு கஸ்டமருக்கு ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாமே நம்ம சாஃப்ட் க்ளோசர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் வார்ட்ரோப்ஸ் உள்ள இருக்க ட்ராஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஜென்ரலாக இன்டீரியர்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கேஜஸ் வச்சிருப்பாங்க. அந்த பேக்கேஜஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த 2 யூனிட் கொடுக்குறேன் பிளஸ் ஒரு ட்ரா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் எங்களோட பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வைக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இது கஸ்டமைஸ்டு பண்ணியிருக்கோம் லே அவுட். கஸ்டமர் கிட்ட ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் வேணும், எத்தனை டிராயர்ஸ் வேணும், அந்த டிராயர்ஸ்ல எத்தனை லாக் வேணும் அப்படின்றத கஸ்டமர் கிட்ட ஃபுல் ரெக்யர்மெண்ட்ஸ் வாங்கிட்டு அதை நம்ம பண்ணி கொடுக்கணும். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே பண்றது இல்லை. இதுல இப்போ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க?
இது ஃபுல்லாவே நம்ம பிளைவுட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். PWP யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாதா? தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. நம்ம 15 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம். ஓகே. ஸோ இது ஓவரால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 56,000 ஆயிருக்கு. கெஸ்ட் பெட்ரூமுக்கு மட்டும். ஓகே. ஸோ கைஸ் ஏஸ் இன்டீரியர்ஸோட இன்டீரியர் டிசைன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். அப்புறம் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இந்த ஸ்பெஷாலிட்டியே இந்த வார்ட்ரோப் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளாக் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாக் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோபுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வார்ட்ரோப். ஆமாம் அதோட டிசைனே நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், யூ ஷேப்பில். ஸோ நீங்கள் இங்கே உள்ள உட்காந்துட்டு ஸோ நீங்கள் ஒரு டோர் இப்போ இதெல்லாமே வாட்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்கான ட்ராஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ ஏஸ் இன்டீரியர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு சின்ன ஸ்பேஸை எவ்வளவு மோரா யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்க ஸ்பெசிஃபிக்கலா ஆர்கிடெக்ட் பண்ணி டிசைன் பண்றோம். சோ இப்போ கஸ்டமரோட வீடு வந்து ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கு. ஆனா ஸ்பேஷியஸா பண்ணனும்னா பண்ண முடியுமா? பண்ண முடியும். கம்பேரிபிளி கண்டிப்பா பண்ண முடியும். சோ அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த வார்ட்ரோப் சொல்றேன். இதுக்கான ஸ்பேஸே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா நீங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 3 பேர் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற அளவுக்கு நாங்க ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். 3 சைடு பண்ணிட்டீங்க. 3 சைடு பண்ணிருக்கோம். நீங்க இந்த பக்கமும் ஓபன் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் ஓபன் பண்ணாலும் ஸ்பேஸ் இருக்கும். எல்லாமே ஆட்டோ ஷட் ஆஃப் இதுலயும். ஓகே. சோ ஒன்ஸ் நீங்க டோர் க்ளோஸ் ஆச்சுனா எல்லா லைட்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். சோ गाइस இது பார்க்கவே ரொம்ப யூனிக்கா வித்தியாசமா இருக்கு. இந்த ஃபாரின் கல்ச்சர்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வார்ட்ரோபே அப்படியே உள்ள நடந்து போற மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி பண்ணிருக்காங்க. பட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு தூரம் இதுக்குள்ள போய்க்கலாம் அண்ட் சைடுல எல்லாம் Dresses வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இனோவேட்டிவா உங்களோட சின்ன ஸ்பேஸை எப்படி வந்து ஒரு ரிச் லுக்கா லக்ஸுரியஸா கொடுக்க முடியுமோ அது எல்லாமே ஏஸ் இன்டீரியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு ட்ராஸ் வச்சிருக்கோம். ஸோ இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வார்ட்ரோப்லயே சைட்ல. ஓகே ஓகே. அது இல்லாமல் இங்கே ஒரு சிட் அவுட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். உங்களோட புக்ஸு ஸோ ஷூஸ் எதுவாக இருந்தாலுமே ஸோ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ மேலே எல்லாமே லாஃப்ட் சாஃப்ட் க்ளோசர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்கும். ஓகே. ஃபுல் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த டெப்த்தை லாஸ்ட் வரைக்கும். மேலே ஃபால் சீலிங் பற்றி சொல்லுங்கள். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரூ ஃபால் சீலிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலாக நார்மல் ஃபால் சீலிங் நம்ம பண்ணும்போது மேலே இருந்து 5 இன்ச்சு கீழே இறங்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட சீலிங் ரொம்ப கிட்ட தெரியும், ஃபேனும் இடிக்கிற அளவுக்கு தெரியும் நார்மலாக ஃபால் சீலிங் பண்ணா. நம்ம இது எப்படி பண்ணியிருக்கோம்னா உள்ள இருக்க சீலிங் அவங்களோட ஒரிஜினல் சீலிங் அங்கிருந்து 3 ஃபீட் மட்டும் தான் நம்ம ஒரு 3 இன்ச் தான் இறக்கி இருக்கோம். ஸோ ஒரு அடி ஒரு ஸ்டெப் இறக்குறதுனால எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் இறக்குன மாதிரியும் தெரியும். ஆக்சுவலா அதே மாதிரி உங்களுக்கு ரிச் லுக்கும் தரும். ஹைட்டான ஃபால் சீலிங் மாதிரியும் தெரியும். உங்களுக்கு அந்த ஸ்பேஸும் இடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கோடது வந்து நார்மல் ஆவரேஜ் தான். பட் இவங்க ஃபால் சீலிங் வந்து யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சீலிங் ஏதோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. வீடுமே ஒரு கிராண்ட் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த வார்ட்ரோப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 70 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அங்கே சொன்ன மாதிரி தான் அங்கே 56,000 சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி எதனாலன்றதுனால உள்ளுக்குள்ள நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 65,000 வருது டோட்டலாக. அதே 70 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக 35,000 பண்ணியிருக்கோம். ப்ரோ இப்போ இந்த உள்ள வார்ட்ரோப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் யார் ஐடியாவா? உங்கள் ஐடியாவா? எங்களோட ஓன் ஆர்கிடெக்ட் ஐடியாஸ். நாங்கள் ஆக்சுவலாக என்னன்னா எங்கள் கஸ்டமர் ஈவெண்ட்ஸ் உள்ள வந்த பிறகு ஃபர்ஸ்ட் நாங்கள் அவங்க கிட்ட இருந்து 3D டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 3D டிசைன்லயே நாங்கள் எங்களோட இன்ஜினியரை செலக்ட் பண்ணி அனுப்பும் போது அவங்க இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே பார்த்துருவாங்க. இந்த ஸ்பேஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இன்டீரியர் 3D மாடல் கொடுத்துருவீங்க. இன்டீரியர் 3D மாடல் கொடுத்து கஸ்டமர் வந்து அப்ரூவ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ எத்தனை சேஞ்சஸ் வேணாலும் கஸ்டமர் பண்ணிக்கலாம். ஸோ அதுல உங்களுக்கு லிமிடேஷன் கிடையாது, எவ்வளவு வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் அப்ரூவல் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னும் போது தான் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பெட்ரூம் பாத்தீங்கன்னா கிரே தீம்ல போயிருப்போம். இது மாஸ்டர் பெட்ரூம் ஆக்சுவலா ஒயிட் தீம்ல போயிருப்போம். ஒரு தீம்ல போறீங்களா? ஒரு பெட்ரூம் ஒரு தீம்ல போயிருக்கோம். ஓகே. கலர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கலர் ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி. இது உங்க ஐடியாவா கஸ்டமர்? எங்களோட ஐடியா. எல்லாமே நீங்க தான் கஸ்டமர் ஐடியா. நம்ம கலர் புக்ஸ் கொடுத்துருவோம், சஜஷன் கொடுப்போம். இப்படி இருந்தா இன்னும் கிராண்ட் லுக்கா இருக்கும் அப்படின்றப்ப கஸ்டமர் செலக்ட் பண்ணுவாங்க ஃபைனலா. சோ இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இது ஆக்சுவலா Black தீம்ல நம்ம போயிருக்கோம். சோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சன்னோட ஃபேவரட் கலர் வந்து Black. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாவே எனக்கு Black-ஆ இருக்கணும். ஓகே. அந்த மாதிரி அதனால இப்ப சுவிட்சஸ்லாம் மத்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும், இந்த ரூம்ல மட்டும் Black-ஆ இருக்கும். சோ இதெல்லாம் கஸ்டமைஸ் நாங்க பண்ணிருக்கோம். சுவிட்ச் கூட நீங்களே? ஆமா. ஆக்சுவலா எங்க கம்பெனி பொறுத்த வரைக்கும் எங்களோட பேரண்ட் கம்பெனி தான் அமீர் சிவில் இன்ஜினியர்ஸ். சோ எங்க கிட்ட இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா நாங்க இன்டீரியர் மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்றதுனால எங்க கிட்ட எலக்ட்ரிஷியன், பிளம்பிங் எல்லாமே இருக்கிறதுனால ஒன்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க் எல்லாமே ஒரு A to Z எங்களால இதுவாவே பண்ண முடியும். இங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு காட்டுங்க. சோ இங்கேயுமே பாத்தீங்கன்னா அதே கஸ்டமைஸ்டு பார்ட்டிஷன் கொடுத்திருக்கோம். கீழ மட்டும் yellow
பில்லோ பேட்டர்ன்ல போயிருக்கோம். ஸோ ஒரு வியூ லுக்குக்காக நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அதே ஆட்டோ ஷட் ஆஃப் கொடுத்துருக்கோம், சாஃப்ட் க்ளோசர் கொடுத்துட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்கேட் தீம்ல போயிருக்கோம். கிட்கேட்டோட தீம் எப்படி இருக்குமோ அந்த கிட்கேட் தீம்னு சொல்லுவாங்க, இது அந்த தீம்ல போயிருக்கோம். ஸோ ஃபேன் முதல் கொண்டு எல்லாமே பிளாக் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ், அவங்க சன் யூஸ் பண்றதுக்காக ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துக்கு. இதோட பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ? ஸோ இதோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு 60,000 ஆச்சு. ஏன்னா இது ஸ்கொயர் ஃபீட் 80 ஸ்கொயர் ஃபீட் வருது. பிளஸ் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா 28,000 ஆச்சு. ஸோ பட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலாக அது வந்து கஸ்டமரோட ஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வரும் எலக்ட்ரிக்கல். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெட்ரூமோட பிரைஸ் கூட சொல்றீங்க இன்டீரியர். ஒரு பெட்ரூம் கூட இன்டீரியர் பண்ணி தருவீங்களா? ஒரு இண்டிவிஜுவல் பெட்ரூம் கூட இன்டீரியர் பண்ணி தருவோம். எங்களோட கொட்டேஷனே பார்த்தீங்கன்னா ஓவராலா இருக்காது. எங்களோட கொட்டேஷன் ஆக்சுவலாக இந்த ரூம்க்கு எவ்வளோ, அந்த ரூம்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத பார்ட்டிஷன் வைஸாக தான் நாங்கள் கொடுக்கறதுனால கஸ்டமருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். அவங்களே எது எலிமினேட் பண்ணலாம், எது வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈஸியாகவே இருக்கும் கொட்டேஷனில். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை கலர் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ரூம் ப்ளஸ் ஹால் பிளஸ் கெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம், இந்த 4 ரூம்ஸ்மே ட்ரை கலர் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பர்சனை பொறுத்த வரைக்கும் லைட்ஸ் வந்து டார்க்கா இருக்கணும்னு வாங்க, சம்டைம்ஸ் வார்மா இருக்கணும்னு வாங்க. இப்போ இந்த ட்ரை கலர் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா சிங்கிள் சுவிட்ச்லயே நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது 3 கலர் லைட்ஸை நம்ம மாத்திக்கலாம். ஸோ அதனால என்னன்னா கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இது வாஷிங் மிஷினுக்காக நம்ம பண்ண பாக்ஸ். இது கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிளஸ் அதோட பவுடர்ஸ், டிடர்ஜென்ட் இது எல்லாமே யூஸ் பண்றதுக்காக மேலே 2 செல்ஃப் கொடுத்துருக்கோம். இதுவுமே சாஃப்ட் க்ளோசர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுக்காகனா ப்ரூம் ஸ்டிக், மாப் ஸ்டிக் இதெல்லாமே ஹேங் பண்றதுக்காக நம்ம இந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென் க்ரூமிங் கிட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும், ஸோ பாட்டமில் ஒரு வேனிட்டி யூனிட் மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்ஸும் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம். இப்போ எங்கே ப்ரோ என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம மாடுலர் கிச்சனுக்கு போகிறோம். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று பாட்டம் யூனிட், மிட் யூனிட், டாப் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டம் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி வெசில்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக நம்ம டேண்டம் பாக்ஸஸ் யூஸ் பண்றோம். இது ஸ்டோரேஜ்க்காக. இந்த டேண்டம் பாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இது கஸ்டமைசபிள். என்ன உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ரெடிமேடாவே இந்த பாக்ஸோட கிளாம்ப் விற்கும். ஸோ அந்த கிளாம்பை மட்டும் வாங்கிட்டு என்ன சைஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இப்போ டேண்டம் பாக்ஸ். இப்போ நிறைய மாடலர் கிச்சன்ஸ்ல டேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது கட்லரி யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பூன்ஸ், உங்களோட ஃபோக் எல்லாமே யூஸ் பண்றதுக்காக இங்க யூஸ் பண்றோம். இது வந்து நம்ம கேஸ் வைக்கிறதுக்காக இங்க ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் கார்னர்ல. பிளஸ் இங்க வந்து ஆயில் கேன்ஸ் யூஸ் பண்றதுக்காக. ஸோ ஆயில் கேன்ஸ், மசாலாஸ் அந்த மாதிரி ஆயில் புல் அவுட்னு சொல்லுவாங்க. இது ஆயில் கேன்ஸ் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு டேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் டேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மிட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் கிளாஸ் ஷேட்ல கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிளைண்ட் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு கிளாஸ்ல தான் எனக்கு மிட் யூனிட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால கிளாஸ்லேயே டிசைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ற மாதிரி அப் சைடில் ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி. ஸோ இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசர்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளேயுமே லைட் எரியுது ப்ரோ? ஆமா, இதுக்குள்ளேயுமே நம்ம எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா நைட் டைம்ல உள்ள இருக்க ஐட்டம்ஸ் வந்து விஷுவலா நல்லா இருக்கும். இங்க இருந்து இப்போ வந்து பார்க்கும்போது விஷுவலா நல்லா இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்றது இங்க இருந்தே பார்க்கும்போது தெரியும். ஆட்டோ கட் ஆஃபா? இது எல்லாமே இது ஆட்டோ கட் ஆஃப் நம்ம கொடுக்கல. ஈவினிங் நம்ம வேணா போட்டு ஈவினிங் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம எமர்ஜென்சியா ரெகுலரா யூஸ் பண்ற ஐட்டம்ஸை இங்க வச்சிருப்போம். எக்ஸாம்பிள் சால்ட் அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றது இங்க வைக்கும்போது ஈஸி ஆக்சசிபிளா இருக்கும். எடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்றது. இந்த ஐடியா நீங்க கொடுத்ததுனா? இந்த ஐடியா நான் கொடுத்தது. இது வந்து ஜிடிபிடி யூனிட்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் வெசல்ஸ் வாஷ் பண்ண பிறகு அந்த பிளேட்ஸை நீங்க இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ட்ரை ஆகிறதுக்காக. ஸோ அதனால ஜிடிபிடி யூனிட் நம்ம வாஷ் பேஷனுக்கு மேலேயே கொடுத்துருக்கோம். இங்க ஆர்ஓ வந்துடும். ஆர்ஓ அங்க சிம்னி வரும். அதுக்காக 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்க ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்க உங்களுக்கு சைடு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இங்க 2 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். சின்னதா இருக்கிற அந்த கிச்சன் ஸ்பேஸை இவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஸ்டோரேஜ்ன்ற ஒரு ப்ராப்ளமே இருக்காது ஆக்சுவலா. சோ ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்ற மாதிரி கிளையன்ட் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க? இது ஃபுல்லாவே இது BWP பாயில்ட் வாட்டர் ப்ரூஃப் தான். சோ நீங்க கிட்டத்தட்ட 72 hours 80 hours வாட்டர்லயே பிளைவுட் இருந்தாலுமே எதுவுமே ஆகாது. சோ அந்த பிளைவுட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காவே நம்ம வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து தண்ணி படுற இடம்ன்றதுனால ரெகுலரா தண்ணி யூசேஜ் இங்க இருக்கும் அப்படின்றதுக்காக. எவ்வளவு வாரண்டி ப்ரோ உங்களோட? இது எல்லாத்துக்குமே 15 years. இது எவ்வளவு பிரைஸ் ஆச்சு?
இது டோட்டலா பாத்தீங்கன்னா 1.5 lakhs ஆச்சு. ஸோ இங்க இருக்க ஸ்பேஸ்ல எனக்கு பூஜா யூனிட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா பண்ணலாம் மேம் அப்படின்றதுக்காக பண்ணது தான் இந்த பூஜா யூனிட். இதுல நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்ண முடியும்னு சொன்னா இங்க ஃப்ளூட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள எல்லோ தீம் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் எல்லோ தீம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு கார்டுக்கு ஒரு வைப்ரண்ட் கலர்ன்றது எல்லோன்றது அவங்களோட ஃபீலிங். ஸோ கஸ்டமரே எனக்கு உள்ள வந்து எனக்கு எல்லோ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஸோ நம்ம எல்லோ தீம் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்களுக்காக. மேல பாத்தீங்கன்னா ஒரு கலசம் கோபுரம் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். இன்டீரியர்ல வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன டெம்பிள் கூட செட் பண்ணி கண்டிப்பா எல்லாமே பயங்கரமா யோசிச்சு பண்றாங்க இன்டீரியர். சாதாரண ஒரு வீடை இவங்க கிட்ட கொடுத்தா கூட சமயா மாத்திடுவாங்க போல. நீங்க இந்த பெயிண்டிங்ல எல்லாம் கூட ஏதாவது இது பண்ணி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கோட் பெயிண்டிங் மட்டும் தான் அவங்க பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இன்டீரியர் பண்ணி முடிச்ச பிறகு கண்டிப்பா டஸ்ட் ஆகும். வால்ஸ் எல்லாமே டஸ்ட் ஆகும் கண்டிப்பா. அப்படின்றப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வச்சிருக்கிறதுனால எங்களோட பெயிண்டர்ஸையே கூப்பிட்டு இது ஃபுல் வீடுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். வெறும் 15,000க்கு திரும்பி ஃபுல் வீடு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ. ஸோ கைஸ் தனியாலாம் போயிட்டு நீங்க ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணணும் உங்க வீட்டுக்கு அப்படின்னா பெயிண்டிங்க்கு மட்டுமே எவ்வளவு ஆகும் எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்க கிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கிறதுனால இன்டீரியரும் பண்ணி கொடுத்து பெயிண்டிங்கையும் கம்மியான பிரைஸ்ல முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரோ இன்டீரியர் பண்றோம் அப்படின்னா அது ஒரு கலர் பேட்டர்ன்ல போகும். அதை மேட்ச் பண்ற மாதிரி தான் பெயிண்டிங் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆமா கண்டிப்பா ஆமா. ஸோ இங்க சீலிங்ல நம்ம கிரே கலர் தீம் யூஸ் பண்ணிருப்போம் ட்ரூ சீலிங்ல. எதுக்காகனா இவங்க ஹால்ல மேக்ஸிமம் கிரே கலர் தீம் போயிருக்காங்க. அப்படின்றப்போ சீலிங்ல அந்த கிரே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு விஷுவலா சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்க இது பிளான் பண்ணோம். சூப்பர் ப்ரோ. இப்போ இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ டோட்டலா பாத்தீங்கன்னா 6.5 lakhs ஆச்சு. ஓகே. எவ்வளவு எல்லா லைட்டிங்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து 1350 ஸ்கொயர் ஃபீட் மொத்தமா. சூப்பர். கைஸ் எல்லா கண்ட்ரி ஸ்டைல்ல இருக்கிற இன்டீரியர் டிசைனும் இவங்க பண்ணி தராங்க. உங்களுக்கு என்ன ஸ்டைல்ல வேணுமோ அது எல்லாமே பண்ணி தந்துருவாங்க. அதோட ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தாங்க இது. இந்த மாதிரி நிறைய சைட் இவங்க பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வச்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய வீடுமே வந்து சென்னையில லோ பட்ஜெட்ல பெஸ்ட் குவாலிட்டி அவுட்புட் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டை இவங்க கையில ஒப்படைச்சீங்கன்னா போதுங்க இன்டீரியரை மாளிகை மாதிரி மாத்தி கொடுத்துருவாங்க. ஸோ வீடியோல கொடுத்துருக்கிற இவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்டீரியரை வேற லெவல்ல பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம் ப்ரோ. தேங்க்யூ.